அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் பெண்ணை தாக்கியதாக கூறி காவலாளி மதுரை வீரன் கைது செய்யப்பட்டதை கண்டித்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். பழனி காவலாளிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதனால் பக்தர்கள் கடுமையாக அவதியடைந்து வருகின்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சபரி இணைப்பில் இணைகிறார். சபரி, வணக்கம். இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் பவித்ரா. நேற்று பழனி கணபதி நகரை சேர்ந்தவர் பிரேமலதா வழக்கறிஞர் என்பவர் குடும்பத்தினுடன் பழனி கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்வதற்காக மின் நிலுவை ரயில் டிக்கெட் கவுண்டர் வரிசையில் காத்துக் கொண்டிருந்தார். டிக்கெட் எடுக்க சென்றபோது அந்த ரயிலுக்கு 3 நபர்கள் மட்டுமே செல்ல முடியும் என செக்யூரிட்டி கூறியதாகவும், நாங்கள் 6 நபர்கள் வந்திருப்பதாகவும் வழக்கறிஞர் பிரேமலதா வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும், அடுத்த ரயிலில் அனுப்பி விடுவதாகவும் செக்யூரிட்டி கூறியதை அடுத்து இருவரும் வாக்குவாதத்தில் ஏற்பட்டுள்ளது. இதனை அடுத்து மலைக்கோவிலுக்கு சென்ற வழக்கறிஞர் பிரேமலதா சாமி தரிசனம் முடித்து மலைக்கோவில் இருந்து கீழே இறங்கி வந்து பழனியில் உள்ளூர் வழக்கறிஞரை அழைத்துக் கொண்டு பிரேமலதா மின் நிலுவை ரயிலில் வழக்கறிஞருடன் போராட்டத்தில் ஈடுபட்டார். இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் தகராறில் ஈடுபட்டதாக கூறப்பட்ட மதுரை வீரன் என்ற கோவில் காவலாளியை விசாரணைக்காக அழைத்து சென்றனர். பின்னர் அவர் மீது வழக்கறிஞர் பிரேமலதா கொடுத்த புகாரின் அடிப்படையில் பெண்ணை தாக்குதல், மானபங்கம் படுத்துதல் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து மதுரை வீரனை காவல் நிலையத்தில் வைத்துள்ளனர். இந்த நிலையில் பெண் வழக்கறிஞர் பிரேமலதா தன்னை தாக்கியதாக கொடுக்கப்பட்ட புகாரின் கீழ் வழக்கு பதிவு ஏன் செய்யப்பட்டதை கண்டித்து இன்று உதவி ஆணையர் லட்சுமி தலைமையில் 100க்கும் மேற்பட்ட காவலாளிகள் பணிகளை புறக்கணித்துவிட்டு, குறிப்பாக பஞ்சாமிர்தம் விற்பனை செய்யும் இடங்கள், பாதுகாப்பு பணிகள், டிக்கெட் கொடுக்கும் பணிகள் உள்ளிட்டவை தவிர்த்துவிட்டு அடிவாரம் காவல் நிலையம் முன்பாக 100க்கும் மேற்பட்டோர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் கோவிலுக்கு சென்ற பெண் வழக்கறிஞரை தாக்கிய நபர்கள் மீது உடனடியாக கைது செய்ய வேண்டும் எனவும் கோவில் நிர்வாகத்தை கண்டித்து வழக்கறிஞர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பழனியில் கோவில் ஊழியரை தாக்கிய பெண் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என செக்யூரிட்டிகள் வழக்கறிஞர் போராட்டம், கோவிலுக்கு வந்த பெண்ணை அவமரியாதை செய்த காவலாளியை கைது செய்ய வேண்டும் என ஒரு தரப்பு மாறி மாறி போராட்டத்தில் ஈடுபடும் வரும் சம்பவம் பழனியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சபரி.